பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த நவம்பர் மாதம், அதாவது 2024 நவம்பர் மாதம் தமிழ்நாட்டில் பிரபலியமாக அறியப்படக்கூடிய பழக்கருப்பையா என்ற சகோதரர் அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் அப்படின்னு ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறாரு நவம்பர் மாதம். இவரை பற்றி நம்ம சொல்கிறதா இருந்தால், அது அரசியலில் அறிமுகமான ஒரு நபர், சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருந்தவர், நல்ல ஒரு பண்பாளர், நேர்மையாளர், இப்படி நம்ம இவரை அடையாளப்படுத்த முடியும். அப்போ இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நவம்பர் மாதம் ஒரு இடத்துல சென்னையில் நூல் அறிமுக விழா நடந்துச்சு. அதே மாதிரி ரெண்டாவது ஒரு ஊர்லேயும் நடந்துச்சு. மூணாவதாக ஈரோட்டில் நடந்துச்சு, நூல் வெளியீட்டு விழா நடந்துச்சு. அப்போ இந்த நூலை பொறுத்த வரைக்கும் குரானையும் ஹதீஸையும் பேஸ் பண்ணி பேசுகிற மாதிரியும், அதாவது சமுதாய மக்களுக்கு முஸ்லீம் சமுதாய மக்களுக்கு பல நல்ல விஷயங்கள் சொல்வதாகவும் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த புத்தகம். அப்போ ஈரோட்டில் வெளியிடும் போது இந்த புத்தகத்தை நாமளும் வாங்கி பார்த்தோம். பார்க்கும்போது இந்த நூல் பார்த்திங்கன்னா 178 பக்கம் இருக்குது. இப்போ 178 பக்கத்தில் 2 பகுதியாக அவர் பிரிச்சிருக்கிறாரு. இவர் தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்துடைய தலைவராக இருக்கிறாரு. அப்போ இந்த 2 பகுதியாக பிரிச்சிருக்கிறாரு. அதாவது முதற் பகுதியில் 17 கட்டுரைகளும், ரெண்டாவது பகுதியில் பார்த்தீங்கன்னா 6 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. 178 பக்கத்தில் இந்த மாதிரி 23 கட்டுரைகள் எழுதியிருக்கிறாரு. அப்போ இந்த கட்டுரையோட சாராம்சம் என்ன? இந்த புத்தகம் முஸ்லீம்களுக்கு பயன் தரக்கூடிய புத்தகமா, இல்லை இதில் விமர்சனம் இருக்குதா, இதில் எல்லாமே சரியாக எழுதப்பட்டிருக்குதா, இதை நம்ம பார்க்கணும். முஸ்லீம் சமுதாயத்துக்கு தெளிவுபடுத்தக்கூடிய கடமை இருக்குது. என்கிட்ட நூலை முஸ்லீம்கள் அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா இதில் உள்ள எல்லா செய்திகளும் சரிதானா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது இதில் நிறைய நிறைகள் இருக்குது, நிறைய நிறைகள் இருக்குது, சில குறைகளும் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் இருக்குது. இப்போ இந்த இடத்துல அல்லான்னு சொல்லி போட்டு அந்த இடத்துல இகு வரணும். அல்லான்னு சொல்லி சொல்லும்போது அந்த இடத்துல அர்த்தமே மாறும். அந்த இடத்துல அர்த்தம் மாறும்போது இந்த இடத்துல வெறுமனே இந்த மாதிரி போடுறோம்ல, அல்லான்னு சொல்லி இகு போடாமல், அந்த அர்த்தம் என்ன தரும் அப்படின்னா இல்லைங்கிற அர்த்தத்தை தரும். இல்லை, நாங்கள் செய்ய மாட்டோம், செய்ய முடியாது, செய்யக்கூடாது, இப்படிங்கிற அர்த்தத்தை தரும். இவர் ஏன் இந்த மாதிரி வடமொழி சொற்களை தவிர்த்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் தமிழ் மொழியை தூய வடிவத்தில் கொண்டு வரணும். இந்த உமரு புலவர் எப்படி இலக்கண இலக்கியங்களை கொண்டு வந்தாரோ அந்த நடையில் கொண்டு வருங்கிற அடிப்படையில் எழுதியிருக்கிறார். அவருடைய கொள்கை சார்ந்து சரிதான். ஆனால் முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட ஒரு புத்தகம் போடும்போது இதில் மிகப்பெரிய ஒரு குறைபாடு ஏற்படும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அல்லாங்கிற எழுதுறாருல, அதில் ஒரு குறைபாடா. அதே மாதிரி வகின்ட்டு வரும், வகியை ஹீயை தூக்கிட்டு கீன் போட்டிருப்பாங்க, வகி அப்படின்னு போட்டிருக்கும். அதே மாதிரி மகர்னு இருக்கிறத மகர் கா போட்டிருப்பார், அந்த ஹாவை தூக்கிட்டு கா போட்டிருக்கும். அதே மாதிரி ஃபாத்திகான்னு இருக்கிற இடத்துல பாத்திகா இந்த கா போட்டிருக்கும், ஹா வர இடத்துல எல்லாம் கா போட்டிருக்கும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் எழுதியிருக்கிறாரு. இதை ஏன் நம்ம சுட்டி காட்டுறோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தை வாசிக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் இவர் எப்படி எழுதினாரோ அப்படியே வாசிச்சுருவாங்க. முஸ்லீம்களுக்கு கூட நிறைய விஷயம் தெரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது மகரை மகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கூட அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஹஜ்ஜுன்னு இருக்குல்ல, ஹஜ்ஜு அவரால் அப்படி எழுத முடியாது. ஹாக்கு பதில் ஆ போடணும், இஜ்ஜுக்கு பதில் இஸ் போடணும். அப்போ ஹஸ்ன்னு வரும். அதான் ஹஸ்ன்னு வராதனால என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கிலீஷில் எழுதிடுறாரு. ஹஜ்ஜை இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கும். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஹஜ் யாத்திரை அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஹிஜ்ரத் சம்மந்தமாக இருக்குல்ல, அதையும் இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அப்போ ஆங்கிலத்தில் எழுதுவதை விட இந்த வடமொழியில் எழுதுறதும் தவறு கிடையாது. இது அடுத்த பதிப்பில் ஒரு கட்டம் போட்டாவது நம்ம எழுதக்கூடிய முறை இது முஸ்லீம்கள் வாசிக்க கூட உச்சரிப்புன்னு சொல்லி ஒரு கட்டம் போட்டு திருத்தி எழுதுனா அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில குறைகள் இருக்குது. அந்த குறைகளை ஒரு பக்கம் நம்ம சுட்டி காட்டினாலும் இதில் ஏராளமான நிறைகள் இருக்குது. அந்த நிறைகள் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ஆலிம்கள் மத்தியில் என்ன ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா, சாதாரண மக்கள் குரானை புரிய முடியாது,
அரபி மொழியில் வந்து நல்ல வந்து தேர்ச்சி பெற்ற மக்கள், அதே மாதிரி அரபி மொழியில் தேர்ச்சி பெற்ற மக்கள், இவங்களுக்கு தான் குரான் புரியும். அரபி மொழியில் வந்து 7 வருஷம் மதரசாவில் படிச்சிருக்கணும். இப்படிங்கிற அடிப்படையில் வந்து பல உலமாக்கள் பேசுவாங்க, பல உலமாக்கள் கட்டுரைகள் எழுதுவாங்க. இப்போ இந்த சகோதரர் பல கருப்பையா சகோதரர் வந்து இதுக்கெல்லாம் வந்து சம்மட்டி அடி கொடுத்துருக்கிறார். ஆலிம்களுடைய அதாவது அந்த கருத்து தவறானது, ஆலிம்களுடைய அந்த கருத்து பொய்யானது அப்படிங்கிறதுக்கு அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இவர் நிறைய கருத்து எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த புத்தகம் கூட இவர் 1.5 மாதத்தில் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் வந்து 178 பக்கம் எழுதியிருக்கிறார், கட்டுரை 23 கட்டுரை. இதில் பார்த்தீங்கன்னா 1.5 மாதத்தில் எழுதியிருக்கிறாரு. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள், அதாவது ஆலிம்கள் சொல்லக்கூடியது பொய்வாதம், பொய்யானது, நீங்கள் குரானை முறையாக நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் தாராளமாக உங்களுக்கு புரியுங்கிறத வந்து இந்த புத்தகத்தில் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நம்ம இந்த புத்தகத்தையே வந்து மேற்கோள் காட்டி சில விஷயங்கள் வந்து பேசணும். ஏன்னா நம்ம படிக்கிறத வாங்கணும், வாங்கும்போது இதில் நல்ல கருத்துக்கள் பல இருக்குது. குறிப்பாக வந்து குரான் வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் புரியும் அப்படின்னு கருத்து வந்து இதில் இருக்குது. இருக்கிறனால இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி நம்ம பேச வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 17வது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுரை, ஃபஸ்ட்டு கட்டுரை. அந்த கட்டுரையில் இஸ்லாம் குடை விரித்தது, இஸ்லாம் குடை விரித்த தலைப்பில் எழுதியிருக்கிறாரு. அதில் வந்து குரானின் முதற் பகுதி அல் ஃபாத்திஹா என பெயரிடப்பட்டுள்ளது. அதற்கு தோற்றுவாய் என்று பொருள். இது குரானை படித்து தான் அவர் எழுதுகிறாரு. அல் ஃபாத்திஹா என்பது ஒரு வகையில் வழிபாடு குறித்து தான். பொதுவாக மனிதனின் வழிபாடு என்பது அவனுடைய தேவைகளையும் ஆசைகளையும் இறைவனிடம் முன்வைத்தல் என்பதாகவே இருக்கும். அந்த ஃபாத்திஹாவை எப்படி வந்து விளங்கி எழுதுறாருன்னு சொல்லி பாருங்க. ஒரு மாற்று மத சகோதரர் இவருக்கு இவ்வளவு தெல்ல தெளிவாக குரான் விளங்கும் போது, நாங்கள் வந்து பரம்பரை முஸ்லீம்கள், நாங்கள் வந்து இஸ்லாத்தினுடைய அத்தனை விஷயங்களும் கடைபிடிக்கிறோம் சொல்லக்கூடியவங்களுக்கு ஏன் குரான் புரியாது? அப்போ வீடு வேண்டும், தோட்டம் வேண்டும், துறவு வேண்டும், நகை நட்டு வேண்டும், அதாவது வந்து மும்தாஜை போல் அழகிய நங்கையர் மனைவியாக வேண்டும். இப்படி தான் நம்மளுடைய வழிபாடுகள் அமையும். இந்த உலகத்தை நோக்கி தான் நம்மளுடைய வழிபாடுகள் அமையும். ஆனால் உண்மையில் வழிபாடு எத்தகையது? அல்லாஹ்வின் முன் வைக்கின்ற பட்டியலில் முதன்மையானது எது? இவற்றுக்கெல்லாம் அல்லாஹ்வின் நூலான குரானே தோற்றுவாய் அமைத்து வழிகாட்டுகிறது. அப்போ நம்ம எதை கேட்கணுங்கிறத வந்து குரான் நமக்கு வழிகாட்டுது. நகை நட்டை கேட்கணுமா, சொத்து பத்தை கேட்கணுமா, எதை கேட்கணுங்கிறதுக்கு குரான் வழிகாட்டுது. அது ஆரம்ப அத்தியாயமாக வழிகாட்டுதுன்னு சொல்லி எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு. அதில் சொல்கிறாரு, எல்லா சமய மக்களின் வழிபாடுகளும் பொருள்களையும் நுகர்ச்சிகளையும் குறித்தானவை. எல்லாமே இப்போ உலகிய ஆசை, உலகத்தில் நான் இப்படி இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், வளமாக இருக்கணும், செல்வ செழிப்பாக இருக்கணும், இப்படி வச்சு தான் வழிபாடுகள் அமையும். அவற்றை ஒருவன் விரும்பியவாறு அடைய முடியாத போது இறைவனை நெகிழ்விக்க பாடுகளையும் கடுமையான நேர்த்தி கடன் மேற்கொள்கிறான். இத்தகைய போக்குகள் இஸ்லாத்தில் இல்லை. எப்படி வருது பாருங்க, அருளாளன் அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் அப்படின்ட்டு அல்கம் சூறாவை வந்து தமிழாக்கம் வந்து அவர் எழுதுறாரு. எழுதிட்டு இதில் வந்து இஸ்லாத்தில் வந்து வழிபாடு நடத்தி வைக்க எந்த இமாம் இருக்கிறாரோ ஒழிய அவர் தனி அதிகாரம் எதுவும் பெற்றவர் கிடையாது. அவருக்கு எந்த தனி அதிகாரம் கிடையாது. இடைத்தரகர் கிடையாது, இஸ்லாத்தில் இடைத்தரகர் இல்லை அப்படிங்கிறாரு. பின்பற்றுவோனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையே யாரும் இருப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, உடன்படவில்லைங்கிறாரு. அல்ஹம்து சூராவுடைய அர்த்தத்தை விளங்கி, அந்த அர்த்தத்தை விளங்கியதன் அடிப்படையில் எத்தகைய கருத்தில் எடுத்து வைக்கிறார்? அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையில யாரும் இருப்பதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறார். பக்ராவை படிச்சுட்டு வந்து சொல்றாரு. அவர் இது தெல்ல தெளிவு விளங்குதா இல்லையா அவருக்கு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அல்லாஹ் தீர்ப்பு நாளுக்கும் அதிபதி என்பதை எடுத்த எடுப்பிலேயே உணர்த்தி விடுகிறான். அப்போ தீர்ப்பு நாள்னு இருக்கும்போது ஒவ்வொரு முஸ்லீமும் தன்னோட நடவடிக்கைகளை சீர்தூக்கி பார்த்து சரியாக அமைத்து கொள்வாங்க அப்படிங்கிற கருத்து கூட எழுதுறாரு. ஒருவன் அறிவுடையவன் எவன் என்றால் அவன் இறப்புக்கு பின்வரும் நாளை எண்ணி செயல்பட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனி உரையாடல் சொல்கிறாங்க. இது ஒரு ஹதீஸ் இருக்குது திருமதியில். யார் அறிவாளி அப்படின்னா தன்னுடைய மவுத்துக்கு அப்புறமும், அதாவது வந்து அல்லாஹ் கூலி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பி நல்ல செயல்களில் ஈடுபடுறாங்களா, இவங்க தான் அறிவாளி. ஹதீஸை மேற்கோள் காட்டுறாரு. மறுமை நன்கு அமைய ஒருவன் இம்மையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை என்று புரியாத ஒவ்வொரு மனிதனும் வைக்கும் வேண்டுகோளுக்கு இறைவன் நெகிழ்வுடன் இப்படி செவி சாய்த்தான் என்பதன் அடையாளம்தான்
அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கும் குரான். எப்படி எழுதுறாரு பாருங்க. அல்லாஹ் அவருக்கு வழங்கிய குரான் எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, எப்படி வாழ்ந்தால் மறுமையில் சொர்க்கம் கிடைக்கும், இப்படிங்கிற அடிப்படையில் இந்த குரானில் இருக்குது அப்படின்னு சொல்லி எத்தனை தடவை படிச்சிருப்பார் குரான்? அவர் ஒரு 1000 தடவை படிச்சிருப்பாரா? ஒரு 2000 தடவை படிச்சிருப்பாரா? ஒரு சில தடவை படிச்சிருப்பார். படிக்கும் போது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குரான் தெளிவாக விளங்குது. அப்போ விளங்கியதன் அடிப்படையில் எவ்வளோ தெளிவாக அல்ஹம்து சூராவுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார், ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார். இதே பாருங்க, முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வருது 655. நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க அல்ஹம்து சூராவை பற்றி. அல்லாஹ்வே சொல்கிறாங்க, தொழுகையில் ஓதப்படும் அல்-ஃபாத்திஹா எனும் அத்தியாயம் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் 2 பகுதிகளாக பிரித்துள்ளேன். 2 பகுதியாக நான் பிரிச்சிருக்கிறேன். ஒன்று துதித்தல், அல்லாஹ்வை துதிக்கிறது. இன்னொன்று துவா செய்கிறது. முதல்ல என் அடியான் கேட்டது அடியானுக்கு கிடைக்கும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லி சொல்கிறான்ல, மிக்க மேலான் அல்லாஹ் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்று கூறுவான். அடியான் அர்-ரஹ்மான் ரஹீம், அவன் அளவில்லா அருளாளன் நிகரில்லா அன்புடையன் என்று சொன்னால், மிக்க மேலான் அல்லாஹ் என் அடியான் என்னை துதித்து விட்டான் என்று கூறுவான். அடியான் மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால், அல்லாஹ் என் அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று கூறுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வேளைகளில் என் அடியான் தன் காரியங்களை என்னிடம் ஒப்படைத்து விட்டான் என்றும் கூறியுள்ளார்கள். மேலும் அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவி கோடுகிறோம் என்று சொன்னால், அல்லாஹ் இது எனக்கும் என் அடியானுக்கும் இடையே உள்ளது, என் அடியானுக்கு அவன் கேட்டது கிடைக்கும் என்று கூறுவான். அடியான் இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின் என்று சொன்னால், இது அல்லாஹ் என் அடியானுக்குரியது, என் அடியான் அவன் கேட்டது கிடைக்கும் என்று சொல்வான். அல்ஹம்து சூராக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கும். 2 பகுதி அல்லாஹ் பிரித்து, ஒன்று துதித்தல், ஒன்று துவா செய்கிறது. இப்போ எவ்வளோ பெரிய அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ள உறவு இந்த அத்தியாயத்தில் வெளிப்படுது. அப்போ இந்த அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு என்ன விளங்குது? நம்ம கேட்டதெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான், இப்படி விளங்குது. அப்போ இதெல்லாம் புரியலன்னு சொல்லி சொன்னால் இது யாரை ஏமாத்துறது? அப்போ இந்த புக்கில் தெளிவாக இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அல்ஹம்து சூராக்கு இந்த சிறப்புகள் இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ முஸ்லீம்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? ஆலிம்களுடைய பிடியில் இருக்கிறனால புரிய மாட்டேங்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வட்டியை பற்றி பேசுகிறாரு. ஊழி பெயரினும் தான் பிறலா இஸ்லாம் சொல்லி 6வது கட்டுரை எழுதுகிறாரு. குரான் ஒன்றை சொல்லும் முறையில் பல வகைப்பாடுகள் உண்டு. அப்போ குரானை ஆழ்ந்து படிக்கிறார். படிக்கும்போது அதில் பல வகைகள் இருக்குது. ஒன்று கட்டாயமாக செஞ்சு ஆகணும், ஒன்று செய்யலைன்னா பிரச்சனை இல்லை, இது செஞ்சால் நன்மை, செய்யலைன்னா தீமை, இப்படிங்கிற மாதிரி பல வகைப்பாடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் ஒரு விஷயத்தை சொல்கிறான். சொல்லுகின்றவன் அல்லாஹ் என்பதால் அவனுக்கு எதுதான் கடினமானது? அல்லாஹ் லேசாக புரிய வச்சிருவான் அப்படிங்கிறாரு. சொல்லக்கூடிய அல்லாஹ் என்பதால் குரான் அல்லாஹ்வுடைய பேச்சுன்னு சொல்லி அவர் நம்புறாரு. எப்படி நம்புறாரு? எளிதாக புரிய வச்சிருவான் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் மக்களுக்கு எளிதாக புரிய வச்சிருவான்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இன்றைக்கும் என்ன சொல்கிறாங்க? பெரும் அறிஞர்கள், ஆலிம்கள், உலமாக சொல்லக்கூடியவங்க குரானை தனித்து படிச்சிடாதீங்க, ஆலிம்களுடைய துணை இல்லாமல் படிக்காதீங்க, உலமாக்களுடைய துணை இல்லாமல் படிக்காதீங்க, வழி தவறி போயிடுவீங்க, வழிகட்டு போயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. எவ்வளோ தெளிவாக எழுதுறாரு. அல்லாஹ் காஃபிர்கள் மூலமாக கூட இந்த மார்க்கத்தை நிலைபெற செய்வான், சத்திய கருத்துக்களை வெளிப்படுத்துவான். அப்போ அவர் சொல்கிறாரு, கடைபிடித்தே ஆக வேண்டும் என்பது ஒரு நிலை, கடைபிடித்தால் நல்லது என்பது வேறு நிலை, கடைபிடிக்காவிட்டால் நீ இஸ்லாமியனை இல்லை என்பது இன்னொரு நிலை. இப்படி பல வகை நிலைகளில் ஒழுக்கலாறுகளை பேசும் குரான் தட்டி கொடுத்து பேசும் இடமும் உண்டு, தலையில் அடித்து பேசும் இடங்களும் உண்டு. சில நியதிகளை பேசும்போது குரான் கொதிநிலை அடையும். அத்தகைய ஒன்றுதான் கடும் வட்டி குறித்து அவர் பேசுகிறார். குரானில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் புரிங்கிறதுக்கு இந்த மாதிரி சகோதரர்கள் தெளிவான சான்று. அப்போ வசனம் பக்ராவில் உள்ள சொல்கிறாரு, அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், உங்களுக்கு வர வேண்டிய வட்டி பாக்கியில் விட்டு விடுங்கள், நீங்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்தும் அவனுடைய தூதரிடமிருந்தும் போர் அறிவிக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இப்படி பக்ராவில் உள்ளதை மேற்கோள் காட்டுறாரு. அந்த வசனத்தை அப்படி முழுசாவே எழுதி மேற்கோள் காட்டுறாரு. அப்போ அதாவது வட்டியை ஏன் இஸ்லாம் தடை செஞ்சது நியாயமான காரணத்தையும் சொல்கிறாரு.
குரான் வசனம் புரிஞ்சதுனால தான் சொல்கிறாரு. குரான் வசனம் புரியலைன்னா எப்படி சொல்ல முடியும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே அப்படிங்கிற விஷயத்தை வந்து டைட்டில் போட்டு அவர் ஒரு விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டுறாரு. குரான் வந்து எடுத்த எடுப்பிலே தொடங்கும் போது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கும் சொல்லி தான் துவங்குது. அப்படி துவங்கும்போது மனுஷனுக்கு என்ன எப்படி நினைக்கணும்? எனக்கு எந்த விதமான புகழ்ச்சியும் இல்லை, அதுக்கு அருகதை இல்லை, இப்படி ஒரு முடிவுக்கு வந்து மனுஷன் வரணும். அப்போ மனிதர் வரும்போது எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் அது பிரதிபலன் அல்லாட்டம் மட்டும்தான் எதிர்பார்ப்பான். ஏன்னா புகழ்ச்சியை விரும்பல இல்லை, புகழ்ச்சியில் விரும்பலை அப்படிங்கும்போது அல்லாட்ட கூலி எதிர்பார்ப்பான் அப்படிங்கிற கருத்தில் சில விஷயம் எழுதிட்டு அவர் வந்து 76வது சூறால 9வது வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. அப்போ குரான் அப்படி படிச்சுட்டு வராரு. 76வது சூறால 9வது வசனத்தில் மேற்கோள் என்ன காட்டுறாரு? உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாவின் முகத்துக்காகத்தான், உங்கள்கிட்ட வந்து பிரதிபலனையோ நீங்கள் நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத நாங்கள் நாடவில்லை. அதே மாதிரி 76:10 எங்கள் இறைவனிடமிருந்து முகம் கடுகடுத்து சுண்டி விடும் நாளை நிச்சயமாக நாங்கள் பயப்படுகிறோம், அதை கியாமத்தினால நாங்கள் அஞ்சுறோம், அல்லாஹ்கிட்ட வந்து கூலி எதிர்பார்த்து தான் உங்களுக்கு உணவளிக்கிறோம் இப்படிங்கிற விஷயத்தை வந்து மேற்கோள் காட்டிட்டு புகழ்ச்சி எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான். இந்த வசனத்தை பசித்தவனுக்கு உணவளிப்பது அல்லாஹ் விரும்புவான். இந்த வசனத்தை எழுதிட்டு கீழே அவர் எழுதுறாரு, பசித்தவனுக்கு உணவளிப்பது அல்லாஹ் விரும்புவான். ஆகவே அல்லாஹ்வின் முகத்தை நாடி இதை செய்தேன் என்று கூறுவதை படித்த போது நான் வெடவெடத்து போய்விட்டேங்கிறார். எப்படிப்பட்ட வசனம்! இந்த வசனம் வந்து ஒரு மாற்று மதத்துள்ள சகோதரர் படிக்கும்போது வெடவெடத்து போயிட்டேன் அப்படிங்கிறாரு. அவ்வளோ ஆழமான கருத்து, அழுத்தமான கருத்து, நம்மளை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம உயர்த்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து சொல்லக்கூடிய கருத்து. ஒரு அமல்களை எதுக்காக செய்கிறோம்? மனுஷங்கிட்ட வந்து புகழ்ச்சி எதிர்பார்த்தா புகழ்ச்சி நிலைக்காது. அப்போ இதையெல்லாம் தெல்ல தெளிவாக அவர் எழுதுறாரு. எப்படி எழுதுறாரு? இந்த வசனத்தை வந்து படித்த உடனே வெடவெடத்து போயிட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன்னா நம்ம உளவியல் ரீதியாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வசனம். மனுஷனுக்கு ஒரு உதவி பண்ணோம்னா எந்த எதிர்பார்ப்பும் அவன்கிட்ட இல்லைன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. அவனை எதிர்பார்க்கவே இல்லைன்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எதிர்பார்த்து நம்ம வந்து ஒரு உதவி செஞ்சோம் அப்படின்னா அந்த எதிர்பார்ப்புக்கு தக்கவாறு அவங்க நம்மகிட்ட நடக்கலைன்னா நமக்கு கோபம் வரும். அப்போ நம்ம அல்லாஹ்வுக்காக தான் அந்த உதவி செஞ்சோன்னு சொல்லி சொல்கிறது உளவியல் ரீதியாக நம்ம தயார்படுத்துறது. இதை அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, அல்லாஹ்வை நோக்கி என்னோட உதவியெல்லாம் அல்லாஹ்வை நோக்கியது தான், நன்றி மறப்பையும் துரோகத்தையும் ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். இப்படி சொல்கிறது, ஒருத்தர் நன்றி மறந்துட்டான், நமக்கு துரோகம் செஞ்சுட்டான்னா நம்ம கண்டுக்காமல் போயிட்டே இருப்போம். அவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறாரு. நான் உதவி செஞ்சதெல்லாம் வந்து அல்லாஹ்வுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி இது சொல்கிறது வந்து நம்மளுக்கு பெரிய விஷயம். அப்போ ஒரே குறிக்கோள் இஸ்லாமியனுக்கு உண்டு, வாழ்வதற்கான வரைபடமாகிய குரானை அல்லாஹ் உங்கள் கையில் கொடுத்து விட்டான். இவ்வளோ தெளிவாக எழுதுறாரு பாருங்க. ஒன்றே ஒன்று தான், வாழ்வதற்கான வரைபடம் குரான் தான், அதை அவங்க கையில் அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படிங்கிறாரு. ஒரு மாற்று மத சகோதரர்கள் வந்து சொல்கிறாரு, குரான் வந்து உங்கள் வாழ்வதற்கான வரைபடம், நீங்கள் எப்படி வந்து குடுக்கல் வாங்கல் செய்யணும், எப்படி திருமணம் செய்யணும், எப்படி மனைவி கிட்ட நடந்துக்கணும், ஒரு மனைவி கணவன்ட்டு எப்படி நடந்துக்கணும், பிள்ளைகளை எப்படி வளர்த்தணும், எல்லாத்துக்கும் வழிகாட்டுதல் குரானில் இருக்குன்னு சொல்லி இவர் சொல்கிறார். பழக்கருப்பையை சொல்கிறாரு, சகோதரர் பழக்கருப்பையை சொல்கிறாரு. இந்த கருத்து வந்து குரானை வந்து படித்தா புரியுங்கிறது வந்து தெல்ல தெளிவாக விளங்குது. அதே மாதிரி பார்த்து இந்த மாதிரி நிறைய கருத்தில் எழுதுகிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 79வது பக்கத்தில் ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அதில் வந்து நீதி செலுத்துறதை பற்றி சொல்கிறார். ஒரு கட்டுரை எழுதிட்டு அது நீதி செலுத்தக்கூடிய விஷயங்களை சொல்கிறார். இஸ்லாம் நீதியின் சமயம், 14வது கட்டுரை. நான் எதுக்கு இதை மேற்கோள் காட்டுறேன் அப்படின்னா, நிறைய இடங்களில் இவர் குரானையும் ஹதீஸை மேற்கோள் காட்டி பேசுகிறார். குரான் புரிஞ்சதுனால மேற்கோள் காட்டுறாரு, நபி மொழிகள் புரிஞ்சதுனால தானே மேற்கோள் காட்டுறாரு. புரியாதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருந்தாருன்னா இவர் 178 பக்கத்துக்கு வந்து ஒரு 1.5 மாதம் புக் எழுத முடியாது. எப்படி எழுதினாரு? இஸ்லாம் புரியும், குரான் புரியும், ஹதீஸ் புரியும், நபியோடைய வாக்கு புரியும், அல்லாஹ்வுடைய பேச்சு வந்து எளிதானது, எளிமையானது, புரியும், கடினமானது கிடையாது, இடைத்தர்கள் தேவையில்லை. அல்லாஹ் மேல் நம்பிக்கை வச்சு படித்தா அல்லாஹ்வுடைய கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி நீதியை குறித்து அவர் பேசுகிறாரு. சில விஷயம் சொல்லிட்டு அல்லாஹ் வந்து வட்டியை வெறுக்கிறான், பிறருக்கு வழங்கும் ஈகையாளனை போற்றுகிறான், இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு குரான் சொல்லுது, நம்பிக்கையாளர்களே நீங்கள் நீதியின் மீது உண்மையை நிலைநிறுத்துங்கள்.
நீதியின் மீது உண்மை நிலைநிறுத்துங்கள். நீங்கள் சாட்சி கூறும்போது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு எதிராக சாட்சி கூற வேண்டிய நிலை ஏற்பட்டால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக உண்மையே சாட்சியை சொல்லுங்க. அதுபோல் நீங்கள் யாருக்கு சாட்சி சொல்கிறீர்களோ அவர்கள் செல்வந்தரானாலும் சரி ஏழையானாலும் சரி உண்மைக்கு மாற்றமாக சொல்லாதீங்க. நீங்கள் உண்மைக்கு மாற்றமாக சாட்சியம் அளித்தால் சரி அல்லது சாட்சி சொல்வதிலிருந்து விலகி சென்று உண்மை நிலைவர முடியாமல் செய்தாலும் சரி அல்லாஹ் நீங்கள் செய்கின்றவற்றை அறிபவனாக இருக்கிறான். அந்நிசால 135 வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. 135 மேற்கோள் காட்டி நீதியின் சமயம் இஸ்லாம், நீதியை நிலைநாட்டுங்க. அது யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி அல்லாஹ் ஒரு பட்டியல் போட்டு காட்டுறான். யாருக்கு பாதகமாக இருந்தாலும் சரி நீதியை நிலைநாட்டுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. குரான் புரிஞ்சு சொல்கிறாரா புரியாமல் சொல்கிறாரா? குரான் தெளிவாக புரியும், புரிஞ்சதான் சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது சூரா 8வது வசனத்தையும் ஒரு இடத்துல மேற்கோள் காட்டுறாரு. மேற்கோள் காட்டி அதையும் சொல்கிறாரு, எந்த கூட்டத்தார் மீதும் நீங்கள் கொண்டுள்ள பகைமை உங்களை நீதியிலிருந்து பெறலை செய்துவிடக்கூடாது, நீதிக்கு சான்று வழங்குவோராக இருங்கள். குரானில் 5வது சூரா 8வது வசனம். அவர் சூராவுடைய பேர்லாம் எழுதுறாரு. மாயிதா, சூரா நிசா எல்லாம் எழுதுறாரு. 5, 8 மட்டும் போடல, மாயிதான்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ இது எப்படி சாத்தியம்? குரான் புரியுது, படிக்கும் போதே புரியுது. புரியலன்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க அல்கம் சூரா, ஒன்றுமே புரியல எடுத்து வச்சுட்டு போயிடுவாங்க. எப்படி எழுதுவாங்க? இவ்வளோ சிரமப்பட்டு எழுத வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ குரானில் உள்ள கருத்துக்கள் முஸ்லீம்களுக்கு தெரியல. அப்போ 5வது சூறாவில் 8வது வசனத்தை எடுத்து காட்டுறாரு. இதற்கு மேலே போய் அல்லாஹ் ஒன்று சொல்கின்றான், நீங்கள் பகை கொண்ட கூட்டத்தின் பக்கம் நீதியும் உண்மையும் இருக்குமானால் பகையவர்களுக்கு இசைவாக சான்று வழங்குங்கள், சான்று வழங்குவ இருங்கள். புரியுதா இல்லையா? அவருக்கு நம்ம எதிரிக்கிட்ட தான் நியாயம் இருக்குது அப்படின்னா நம்ம எதிரிக்கு சாதகமாக தான் இருக்கணும் அப்படி குரான் பேசுது அப்படிங்கிறாரு. புரியுதா இல்லை? புரிஞ்சுதானே அவர் பேசுகிறாரு. இவருக்கு புரிஞ்ச குரான் சாதாரண முஸ்லீம்களுக்கு ஏன் புரியல? பரம்பரை முஸ்லீம்களுக்கு ஏன் புரியல? ஆர்வம் இல்லை, அல்லா மேலே நம்பிக்கை இல்லை. உலமாக்கள்கிட்ட போய் மார்க்கத்தை ஒப்படைச்சிட்டு எனக்கு புரியலன்னு சொல்லி சொன்னால் அல்லாஹ் பொறுப்பாளி ஆவானா? அப்போ சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இஸ்லாம் நீதியின் சமயம் அப்படிங்கிறாரு. அப்போ இஸ்லாம் நீதியின் சமயம் சொல்லி சொல்கிறது எப்படி சொல்கிறாரு? முஸ்லீமோட நடவடிக்கை வச்சு சொல்கிறாரா? முஸ்லீம் நடவடிக்கை வச்சு பார்த்து சொல்ல முடியாது. குரானை வச்சு சொல்கிறாரு. குரானில் 4வது சூறா 135, 5வது சூறா 8வது வசனத்தையும் பார்த்து குரான் இப்படி சொல்லுது. குரான் நீதியின் சமயம், நபியோடைய வாழ்வும் அப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தில் குரானையும் ஹதீஸையும் படித்து சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 15வது டைட்டில் நபிகளின் தலையை தாங்கிய மடி பேறு பெற்றது அப்படி எழுதும்போது அது சொல்கிறாரு, ஒரு போர்க்களம் வரலாறும் தெரியுது. ஹதீஸ்கள் உள்ள புகாரியில் உள்ள ஹதீஸ் இது. அதாவது பனு முஸ்தலிக் போர் சம்பவம் நடந்தது ஹிஜ்ரி 5 அல்லது 6 2 ஏதோ ஒன்று இருக்கும். அப்போ இந்த சம்பவத்தை குறிப்பிட்டும் 84வது பக்கத்தில் எழுதியிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே ஒரு அவதூறு சுமத்தப்படுதில்ல, அந்த வரலாறை ஒரு சுருக்கமான அளவுக்கு எழுதியிருக்கிறார். முஸ்லீமில் எத்தனை பேருக்கு இது படிச்சிருக்கிறாங்க? நேரடி பயானில் கேட்டிருப்போம். அந்த அஜர்த் பயான் பேசுகிறார், இந்த அஜர்த் இது பயானில் கேட்டிருப்போம். நேரடியாக புகாரியில் இந்த இடத்துல இருக்குது, படிச்சிருக்கிறோமா? அப்போ எழுதுகிறார் அவர், ஒரு முறை நபிகளோடு போர்க்களத்திற்கு போயிருந்த ஆயிஷா, அவர்களுக்குன்னு தனி கூடாரம் உண்டு, அதை பொருத்தப்படும் தனி ஒட்டகம் இருந்தன. எதிர்பார்த்ததுக்கு முன்னதாகவே அந்த களத்தை விட்டு நபிகளின் பரிவாரம் புறப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டு அனைவரும் புறப்பட்டு விட்டார்கள். இப்படி விஷயத்தையெல்லாம் எழுதிட்டு அவர் மேலே அவதூறு சொன்னாங்க. ஒரு நாள் அபூபக்கர் வீட்டுக்கு நபிகள் வருகிறார், தவறு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், உண்மையை சொல் என்கிறார் நபி ஆயிஷாவிடம். இப்படி சொல்லி இந்த வரலாறை எல்லாம் சொல்கிறார். இது எப்படி சொல்ல முடியுது? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குரானையும் நம்ம பார்க்கறதில்ல, ஹதீஸையும் பார்க்கறதில்ல, எதையும் பார்க்கறதில்ல. இப்போ பனு முஸ்தலிக் போர்னாலும் என்னன்னு தெரியாது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மேலே அவதூறு சுமத்தப்பட்ட பின்னணி என்ன, அப்போ எத்தனை நாள் அது நீடிச்சிச்சு, வகி எப்போ வந்துச்சு, எந்த சூறால் அந்த வகி இருக்குது, ஆயிஷா அவங்க குற்றம் மற்றவங்கன்னு சொல்லக்கூடிய வசனம் எங்கே இருக்குது, முஸ்லீம்களுக்கு தெரியாது. இப்போ அவரை கேட்டால் சொல்லிடுவார். இப்போ பழக்கருப்பையை கேட்டால் இந்த வரலாற்று பின்னணி இருக்குது இல்லை, இதோடைய சூறா எங்கெங்கே இருக்குன்னு கேட்டால் அவர் எடுத்து கொடுத்துருவார். 24வது சூறாவுக்கு பாருங்கன்றுவார். முஸ்லீம்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவர் அல்லாஹ்வுடைய ஆயிட்டார். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தோன்னா முஸ்லீம்கள்கிட்ட குரானை படிக்கிறதில்ல, ஹதீஸை படிக்கிறதில்ல.
அதாவது இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்ட்டே ஒரு கேள்வி இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் வந்து பல பெண்களை வந்து மணந்தாங்க, இப்படி கேள்வி இருக்குது. உள்ளே வச்சுக்குவாங்க, வெளியில் கேட்க மாட்டாங்க பெண்களுக்கு. சமகாலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து 9 மனைவிகளை வந்து திருமணம் செஞ்சுருந்தாங்க சமகாலத்தில். அப்போ இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு தெரியல. இதுக்கு ஒரு டைட்டிலே போட்டிருக்காரு, பிறப்பின் நோக்கம் முற்று பெற்றதுங்கிற டைட்டில் போட்டு அதில் வந்து நபியோடைய அந்த பலதார மனத்தை பேசுகிறாரு. நபியின் மனநோக்கங்கள் பிற மதத்தவருக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி இஸ்லாத்தை வளர்க்கும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டதை தவிர வெறும் உடல் சார்ந்தது இல்லை. இவர் எழுதுறாருங்க. இந்த முஸ்லீம்களுக்கு தெரியல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் மனம் புரிஞ்சாங்க, 9 மனம் ஏன் புரிஞ்சாங்க, என்ன விஷயம், எப்படி, எதுவுமே தெரியாது. யாராச்சும் மாற்று மதம் கேள்வியில் கேட்டால் அது தப்புன்னு சொல்கிற அளவுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் மெஜாரிட்டி முஸ்லீம்களோட நிலை அதுதான் இருக்குது. அப்போ இதை என்ன சொல்கிறார் அவர், இது வந்து உடல் சார்ந்த விஷயம் இல்லை, இது வந்து இஸ்லாத்தை வளர்ப்பதற்காக ஒரு மேற்கொண்ட விஷயந்தான். அப்போ இந்த விஷயத்தை வந்து இவர் பதிவு பண்ணுறாரு. அப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏராளமான விஷயங்கள் சொல்லிட்டு இப்போ முஸ்லீம்கள்ட்டே ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து வாள் ஏந்தி போரிட்டாங்க, நிறைய போர்னு வந்து நபி ஸல்லல்லாஹு தலைமையில் நடந்துச்சு, இப்படிங்கிற விஷயத்தை வந்து முஸ்லீம்கள் மத்தியிலையும் ஒரு பிரச்சனை இருக்குது. இது சமீபத்தில் வந்து ஈரோட்டில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு, பள்ளிவாசல்கள் ஒரு கூட்டம் நடந்துச்சு 24ஆம் தேதி 24/12/2024 செவ்வாய்க்கிழமை ஒரு கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு வந்து சஜீதுதீன் பாக்கவி வந்து வந்திருந்தார். அவர் பேசக்கூடிய தலைப்பு வந்து தடம் பதித்த சமுதாயம் தடம் மாறுகிறது அப்படின்னு தலைப்பில் அவர் பேசினார். மக்ரிபுக்கு அப்புறம் அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி அவர் கூட அமர்ந்திருந்தார் ஒரு ஈரோட்டை சார்ந்த ஒரு பிரபல்யமான ஒரு தொழிலதிபர். அவர் நிறைய ஸ்கூலும் நடத்துகிறாரு, சமூக சேவையெல்லாம் செய்கிறாரு. அவர் வந்து இவர்கிட்ட கேட்டிருக்கிறார், இந்த சஜீதுதீன் பாக்கவி கிட்ட, ஏன் நபி போர் புரியணும், ஏன் நபி வந்து பல போர்க்களங்களை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லி. இந்த தொழிலதிபருக்கு வந்து கிட்டத்தட்ட 60 வயசை கிராஸ் பண்ணிட்டார். 60 வயசை தாண்டியும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் போர் புரிஞ்சாங்க, ஏன் பல போர் புரியணும், இப்படிங்கிற அந்த விடை அவர் தெரிய வாழ்ந்துட்டு இருக்கிறார். இவர் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த போர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லிக் கொடுப்பாரு, தன்னோட பேர குழந்தைகளுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்பாரு. சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்தான நபர் தான், ஆனால் இந்த அடிப்படை விஷயமே தெரில. அப்போ சஜீதுதீன் பாக்கவி வந்து உரையாற்றும் போது இந்த மாதிரி சகோதரர் வந்து கேள்வி கேட்டார், என்னோட அருகில் உட்காந்துரும் கேள்வி கேட்டார்னு சொல்லி அது ஒரு பதிலை கொடுத்தாரு. அந்த பதிலும் பழக்கருப்பி எழுதுகிற பதில் ஒன்றா இருக்குது. அப்போ எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஆலிம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 60 வயசை கடந்த ஒரு ஆலிம் வந்து சொல்லக்கூடிய ஒரு பதிலும் ஒரு இஸ்லாத்தை படிக்கக்கூடிய ஒரு மாற்று மத சகோதரும் ஒரு சம அளவில் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இவர் இஸ்லாத்தை ஏற்று பழக்கருப்பிய இஸ்லாத்தை ஏற்று முறையாக குரானை படித்தார்னா, 1 வருஷம் படித்தார்னா ஆலிம்கள் 20 வருஷம் படித்து சொன்னதை விட தெளிவாக சொல்லுவார். அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு இஸ்லாத்தை ஏற்று 1 வருஷம் குரானை முறையாக படித்தாருன்னா தெளிவான கருத்து இவருடைய வாயிலேருந்து வெளியில் வரும். அல்லாஹ் அவருக்கு உதவி பண்ணணும் அவருக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, புனித போர் இஸ்லாத்து ஏன் முன்வைக்கப்பட்டிருக்கிறது, அது நியாயமா என்று ஒரு கூக்குரல் மாற்று தரப்பினரால் அப்போதைக்கு அப்போது எழுப்பப்படுவது வழக்கம் எழுதுறாரு. இது அங்கே இல்லை, இங்கேயுமே இருக்குது. முஸ்லீம்கள்ட்டே இது சம்மந்தமான தெளிவு இல்லை, அறிவு இல்லை, அது சம்மந்தமான சிந்தனை இல்லை. அப்போ அவர் சொல்லிட்டு அப்போ வந்து இந்த வந்து ஜிஹாதுங்கிறது எப்போ கடமையாச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்கால 13 வருஷம் பிரச்சாரம் பண்ண, அப்பையும் இல்லை. மதீனால 2வது வருஷம் ஹிஜ்ரி 2ல், அப்போ 15 வருஷம் வந்து ஜிஹாத் கடமை இல்லை, வாழேந்தி போரிடல. இதை சஜீதுதீன் பாக்கியும் சொல்கிறாரு. 55 வயசு வரைக்கும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுக்கவே இல்லை. இதுக்கு மேலே பணிஞ்சு போனால் கோழைங்கிற ஒரு முடிவு வந்துடும், கோழைங்கிற ஒரு பேர் வந்துடும். அப்போ வந்து வாள் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வாள் எடுத்து தான் ஆகணும்னு சொல்லி சஜீதுதீன் பாக்கியும் சொன்னார். அப்போ அதே மாதிரி தான் வந்து இவர் சொல்கிறாரு, பாலடைந்து கிடக்கும் சமூகத்தினை மாற்றி அமைக்க ஒரு பேரருளாளர் முயல்கையில் அந்த மனிதருக்கு பேராளர் முயல்கையில் அந்த மனிதருக்கு எதிராக வாளை வீசுவார்களானால் தான் கட்ட நினைக்கும் சமயத்தை காக்க அவர் வாள் எடுப்பாரா மாட்டாரா. பொறுத்து போகிறார். கிட்டத்தட்ட 15 வருஷம் அடித்தாலும் அடி வாங்கிக்கிறாங்க, உதைச்சாலும் உத வாங்கிக்கிறாங்க, ஏசுனாலும் அந்த ஏசை வந்து வாங்கிக்கிறாங்க, பதில் தாக்குதல் பண்ணல. இப்படி இருக்கும்போது அப்போ வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வாள் எடுத்துகிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி தாக்காமல் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாரு, பல கருத்தில் கேட்குறாரு. அப்போ வந்து போரில் வந்து மனித குலத்தின் முகத்தை மாற்றி அமைக்க புறப்பட்ட போது குறைசி மூடர்களும் முரடர்களும் தன் மீது விரட்டி திணித்த போரை வேறு வழியின்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்கொண்ட நிலை இது.
இது நபி ஸல்லல்லாஹு விரும்பி செய்யல, திணித்தது, இந்த போர்கள்லாம் திணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. இந்த போரில் வாள் எடுக்க முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவறி இருந்தால், வாள் எடுக்க நபி ஸல்லல்லாஹு தவறி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், மலேசிய கோலாலம்பூரிலிருந்து கேரள மலப்புரம் வரை சங்கத்தமிழ் வளர்த்த காயல்பட்டினம் துறைமுகத்திலிருந்து சீனத்து சின்சியாங் மாநிலம் வரை தொலைவாருங்கள் என்று பாங்குகள் ஒலித்திருக்க மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாள் எடுக்கலைன்னா உலகம் ஃபுல்லாக இஸ்லாம் பரவி இருக்காது அப்படிங்கிறாங்க. வாள் எடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வாள் எடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறார். குர்ஆன் முழுமை அடைந்து இருக்காது, குவளையும் சிரித்து போயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியது வெறும் போர் அல்ல, புனித போர் அப்படிங்கிறார். அப்போ முஸ்லீம்களுக்கே பல விஷயங்கள், தெரியாத விஷயங்களை ஏன் தெரியல, முஸ்லீம் தெரியல அப்படின்னா குர்ஆன் புரியல அப்படிங்கிற விஷயத்தை முடிவு பண்ணதன் அடிப்படையில் வந்ததுனால புரியாமையே போச்சு, பல விஷயம் தெரியாமல் போச்சு, சட்ட திட்டங்கள் தெரியல, எப்படி நடந்துக்கணும் தெரியல. அப்போ இந்த மாதிரி சகோதரர் படித்து சொல்லும்போது, அப்போ இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கும்போது இந்த சிந்தனை வரணும். ஏதோ பெருமையாக வாங்கணும், பழக்கருப்பி எழுதினார், இஸ்லாத்துக்கு பெருமை சேர்த்திட்டார், இதெல்லாம் நோக்கம் இல்லை. இதில் படிப்பினை என்ன, இந்த புத்தகத்தின் வாயிலாக நாம் பெற்ற படிப்பினை என்ன? இப்போ பழக்கருப்பியாக இஸ்லாத்தின் சிறப்புகள் எழுதுனதுனால இஸ்லாம் மேலோங்க போகுதா? இஸ்லாம் நிலையானது, அல்லாஹ் நிலையானவன், அது புகழுக்குரியமாக இருக்கும், அது அப்படியே தான் இருக்கும். நம்மளுடைய நிலைப்பாடு என்ன? நம்ம இந்த புத்தகத்திலேருந்து எதை படித்தோம்? அப்போ இதை படிக்க வேண்டிய விஷயம், குர்ஆன் புரியுங்கிற விஷயத்தை உணர்த்தி இருக்கிறாரு. குர்ஆனை முறையாக படிக்கக்கூடிய மக்களாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி